உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சில தினங்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு மேடையில பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது மற்ற கட்சிகளுக்கு எதிரிகள் என்பது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு எதிரிகள் தான் இருப்பாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 8 திசைகளிலுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாரு. அவர் எந்த நேரத்தை அப்படி பதிவு பண்ணாருன்னு தெரியல. உள்ளபடியே இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 திசைகளிலும் எதிரிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். விசிகாவை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு சிறுமைப்படுத்துகின்ற முயற்சியில் சில நபர்கள் இலைமறை காயாகவும் இறங்கி இருக்கிறாங்க, நேரடியாகவும் கூட இறங்கி இருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் ஊடகங்களும் கூட இறங்கி இருக்கின்றார்கள். அந்த மாதிரிதான் ஒரு செய்தி வெளியா இருக்கின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 8 தொகுதிகளில் விசிகா எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது? அது மட்டும் கிடையாது, ஒருவேளை இந்த காணொலி சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. சரிங்களா? சரி, தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டாலே கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு சில கருத்து கணிப்புலாம் வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க. இது கருத்து கணிப்பா இருந்தா கூட பரவாயில்ல, இது பெரும்பாலும் கருத்து திணிப்புகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பணபலம் படைத்த கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சில ஆர்கனைசேஷனை பிடிச்சு அவங்களும் ஆர்கனைசேஷன் சொல்லிக்கிட்டு ஏதோ ஆங்கிலத்துல ஒரு 4 சில வார்த்தைகள் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கின்றார்கள். 234 தொகுதியிலுமே இந்த கட்சி தான் வெற்றி பெறக்கூடும் அப்படின்ற மாதிரி காமெடிகள் எல்லாமே சமீபத்தில் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு கருத்து கணிப்பு என்பது கருத்து திணிப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சில ஊடகங்கள் உள்ளபடியே என்ன பண்றாங்க அப்படின்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு, எத்தனை தொகுதிகள்ல யார் யார் வெற்றி பெற்றார்கள், சோ இந்த நிலைமையில இந்த 2026ல போட்டி போடுகின்ற அந்த வேட்பாளர்கள் அது எல்லாமே கம்பாரிசன் பண்ணி கால்குலேஷன் பண்ணி சோ வெற்றி தோல்விகள் இவ்வாறு அமையக்கூடும் அப்படின்ற மாதிரி உள்ளபடியே தரவுகளின் அடிப்படையில் கருத்து கணிப்புகள் போடுறாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சில வாக்குறுதிகள் கொடுத்திருப்பாங்க, கொடுத்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி இந்த செக்டாருடைய வாக்குகள் இவங்களுக்கு தான் போகும், இது டைலூட் ஆகும், இது பிரிஞ்சு போகும். இந்த மாதிரி சில பல கருத்துக்கள் எல்லாமே நியாயப்படி வெளியிடுகின்ற ஊடகங்களும் கூட பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு என்ன பண்றாங்க, அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அரசு ஊழியர்களே டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, கெஸ்ட் லெக்சர்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பணி நிரந்தரம் கிடையாது. அப்ப இந்த பணி நிரந்தரம் இல்லாத பொழுது அவங்க ஏடிஎம்கே காலத்துல மனு கொடுக்குறாங்க, பணி நிரந்தரம் செய்யவில்லை. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்துல மனு கொடுக்குறாங்க, அவங்களையும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. அப்ப இந்த வாக்குகள் எங்கே போகும்? இந்த மாதிரி கேள்விக்குறிகளோட சில பல கருத்துக்கள் சொல்லி தரவுகளை சொல்லி அதன் அடிப்படையில் சில பேர் கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க. ஆனா எந்த விதமான அனலிட்டிகளும் பண்ணாம, எந்த விதமான கள ஆய்வுகளும் பண்ணாம ஒரு சில ஊடகங்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற நபர்கள் 234 தொகுதியிலுமே இருக்கிற 4.25 கோடி வாக்காளர்கிட்டையும் போய் மைக்க நீட்டி அவங்க கருத்து கணிப்பு வாங்கின மாதிரி அவங்க இஷ்டம் உட்டாலங்கடி குடிக்கின்ற காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. சோ அந்த மாதிரி ஊடகங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பின்னடைவு, இந்த 8 தொகுதிகள்ல பின்னடைவு, இத்தனை தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடும், இத்தனை தொகுதிகளை இழுபறியாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாய்க்கு வந்ததை கருத்து கணிப்புகள் என்ற போர்வையில வெளியிடுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது. சரிங்களா? ஏன்னா விசிகாவுக்கு ஊடக பலம் கிடையாது. விசிகா சார்பாக பேசுவதற்கென்று ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதற்கென்று இங்க ஊடக பலம் கிடையாது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. பட் இருந்தாலும் நாம நம்முடைய பார்வையின் அடிப்படையில் விசிகாவுடைய அந்த 8 தொகுதியினுடைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிடுவோம். சரிங்களா? இந்த கருத்துக்கு நம்பாதீங்க, நம்ம சொல்றதை கொஞ்சம் ஒரு மண்டல் ஏத்திங்க. இந்த 234 தொகுதியில மற்ற தொகுதிகள் எப்படின்றது நம்ம பேச போறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த 234 தொகுதியில விசிகாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 8 தொகுதிகள்ல விசிகாவுடைய வாக்குகளோ இல்ல மற்ற கூட்டணி கட்சியுடைய வாக்குகளோ ஒருபோதும் சிதறவே சிதறாது. இதை நான் பகிரங்கமா அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக சொல்றேன். ஏன்னா விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 8 தொகுதியினுடைய முக்கியத்துவம் என்னவென்று இங்க இருக்கிற மக்கள், ஜனநாயக சக்திகள், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்களே தெரியுமா, அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும்.
தனக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 8 தொகுதியுடைய முக்கியத்துவம் என்னவென்று இங்க இருக்கிற மக்கள் நல்லா தெரியும். அவங்க இந்த 8 தொகுதியில் இருக்கிற மக்கள் ஒருவேளை புது கட்சி வந்திருக்குது, அந்த கட்சி இந்த கட்சி, பழைய கட்சியினுடைய ஆட்சி எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதுக்கு முந்தைய கட்சியினுடைய ஆட்சிகள் பிடிக்கவில்லை என்ற நிலையில் இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் 8 தொகுதி இந்தந்த தொகுதி தான் விசிகாவுக்கு என்று அடையாளம் காணப்பட்டதற்கு பின்பாக அந்த 8 தொகுதிகளில் விசிகாவுடைய வாக்குகள் ஒருபோதும் சிதறவே சிதறாது. இது ஃபேக்ட். ஏன் சிதறாது அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இந்த தொண்டர்களுக்கும் இல்லாட்டி எளிய மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பந்தம் என்பது எமோஷனல் பாண்டிங். ஏன்னா எமோஷனல் பாண்டிங் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது களத்துக்கு யார் வந்தது? விசிகா தான் வந்துச்சு. இதர பின்ன தலித்திய அமைப்புகள் இருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. அந்த இதர பின்ன தலித்திய அமைப்புகள் எங்கெங்க அக்சஸ் பண்ண முடியுமோ அங்க போய் அக்சஸ் பண்ணி அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுறாங்க, மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் விசிகா தமிழ்நாடு முழுமைக்கும் கிளை பரப்பிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல விசிகா ஸ்பாட்ல நிக்கிறாங்க. சோ இதனாலேயே இந்த விசிகாவுடைய தொண்டருடைய வாக்குகள் இந்த 8 தொகுதியில் எங்கேயும் சிதறாது. அதனால சொல்றேன், இது ஒரு எமோஷனல் பாண்டிங். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம சோழவந்தான் தொகுதியில மண்ணாடி மங்கலம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. அந்த மண்ணாடி மங்கலத்துல அங்க இருக்கிற இளைஞர்கள் இன்னொரு கட்சியில இருந்தாங்க. இன்னொரு கட்சியில இருந்தாங்க. அப்ப அந்த ஊர்ல கோவில் திருவிழாவின் போது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடக்குது. அப்ப அங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலருக்கு கால் பண்றாங்க, பிரச்சனைக்கு வர சொல்லி கால் பண்றாங்க. ஆனா யாரும் வரவே இல்லை. அவங்க இருந்த கட்சியினுடைய மாவட்ட செயலர் யாருமே அந்த மண்ணாடி மங்கலம் பகுதிக்கு வரல. அப்ப ஸ்பாட்டுக்கு யாரு போனாங்க பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தான் போனாங்க. விசிகாவுடைய மாவட்ட செயலாளர், இதர பின்ன பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் தான் போனாங்க. நானும் கூட ஸ்பாட்டுக்கு நான் போயிருந்தேன். சரிங்களா? அப்ப அன்றிலிருந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியாக தன்னை தகவமைத்து கொண்டார்கள். அதாவது அவங்க இது வரைக்கும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாம இருந்திருப்பாங்க. அப்படியே ஓகே வாங்க மாப்பிள்ள மச்சான் அப்படின்னு ஜாலியா பழகிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் தோஸ்துலாம் பழகி இருந்திருப்பாங்க. பட் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அப்பதான் என்னன்னா, அந்த கட்சியுடைய தேவை என்பது, அந்த முக்கியத்துவம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை இந்த மக்களுக்கு புரிய வருகின்றது. அப்படியே பட்சத்துல மண்ணாடி மங்கலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்ல ஒட்டுமொத்த நபர்களுமே அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியாக தன்னை அறிவித்துக் கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய முகாம் கூட்டம் நடந்துச்சு. சோ அதான் சொல்றேன், விசிகாவிற்கும் தொண்டர்களுக்கும் இல்லாட்டி எளிய மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பந்தம் என்பது அது ஒரு வகையான எமோஷனல் பாண்டிங். நான் கூட சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனுடைய கால் பாதங்களை முத்தங்களாக ஏந்தாத ஒரு கிராமத்தை கூட நீங்க பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கால்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்குமே பயணித்திருக்கின்றது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த 8 தொகுதிகள்ல அவங்களுடைய வாக்குகள் சிதறுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக ஒருபோதும் சிதறவே சிதறாது. ஸோ 8 தொகுதிக்கு தான் நான் கேரண்டியா சொல்றேன். ஸோ அதனால இந்த கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு இது எல்லாமே தூக்கி அப்பால தூக்கி போட்டுருங்க. ஆனா இங்க இருக்கிற பட்டியலின மக்களுக்கும், விளிம்புநிலை மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் விசிகாவுடைய வெற்றி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பது இந்த 8 தொகுதியை சார்ந்த மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால இவங்களுடைய வாக்குகள் சிதறுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக ஒருபோதும் சிதறவே சிதறாது. சரிங்களா? சோ இறுதியாக நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கருத்து கணிப்பு இது எதையுமே நம்பாதீங்க. இது ஒரு வகையான கருத்து திணிப்பாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. கள யதார்த்தங்கள் என்பது வேற. அதாவது அண்ணன் திருமாவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, விசிகாவுடைய களம் என்பது வேற அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த களத்துக்குள்ள, விசிகாவுடைய களத்துக்குள்ள இங்க இருக்கிற அந்த ஊடகங்கள் சொல்றாங்க தெரியுமா, அவங்க இதுவரைக்கும் உள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்திருப்பாங்க, சில பேர் வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பு அப்படின்ற பேர்ல சில பல நிறுவனங்கள் என்ற பெயரில் இருக்கின்ற நபர்கள் சில பல செய்திகள் வெளியிடறாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் விசிகாவுடைய களத்துக்கு விசிகாவுடைய கள அரசியல் என்ன அப்படின்றத அவங்க ஒருபோதும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். இன்னைக்கு விசிகாவுடைய தலைவர் எங்க போனாலுமே சாறையாக மக்கள் திரண்டு வரவேற்பு கொடுக்கின்றார்கள், வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப மற்ற கட்சிகள் எவ்வாறு கூட்டத்துக்கு என்ன கொடுத்து கூட்டிட்டு வராங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா விசிகாவுடைய அண்ணன் திருமாவர்கள் செல்கின்ற பொழுது அங்கே வருகின்ற மக்கள் தன்னெழுச்சியாக வருகின்ற மக்கள். அப்படிங்கிற பட்சத்துல விசிகாவுடைய களம் என்பது வேற. அதனால அது கருத்து கணிப்பு, கருத்திணிப்பு இதெல்லாம் ஒருபோதும் நம்பாதீங்க. இனி வேணா பாருங்க, தேர்தலுக்கு பின்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில உருட்டுவாங்க. நீங்க எதையும் நம்பாதீங்க. தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்பதனை கூறிக்கொண்டு, இந்த 8 தொகுதிகளில் என்ன பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகளுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுல 5 சாலிடா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3
லோ மார்ஜின்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நான் வந்து வெளிப்படையா நான் சொல்றேன் சரிங்களா. இல்ல மறைச்சு இறைச்சுலாம் பேசல. 8 தொகுதியில ஆகா ஓகோ அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லல. 5 தொகுதிகள் நிச்சயமாக விசிகா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க. மீது இருக்க 3 தொகுதிகள் ஒரு லோ மார்ஜின் லெவல்ல வெற்றி பெறுவார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் 8 தொகுதிகளும் விசிகா வெற்றி பெறுவதற்கான ஒரு தொகுதி தான் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.